வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. பகை சூழும் இதயத்து சுவரே எல்லாம் என் பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றேன். பகை சூழும் இதயத்து சுவரே எல்லாம் என் பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றேன். புகை சூழ்ந்து இருள் வாழும் மனதில் எல்லாம், புகை சூழ்ந்து இருள் வாழும் மனதில் எல்லாம் உன் பெயர் சொல்லி ஒளியேற்ற உன்னை கேட்கின்றேன். வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளுடைய அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, கடவுள் நம் மன்றாட்டுக்கள் ஒன்றை கூட ஒருபோதும் புறக்கணிப்பதில்லை. நாம் கேட்ட மன்றாட்டுக்கள் எல்லாவற்றையும் அவர் உரிய காலத்தில், அதனதன் காலத்தில், அவருடைய காலத்தில் சிறப்பாய், சரியாய், உறுதியாய் செய்கிறார். அவர் மீது நாம் நம்பிக்கை வைத்து நாம் கொண்டிருக்கிற இந்த நம்பிக்கை அது அன்பின் அடையாளமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இறைவன் நம் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். அன்பில்லாமல் நாம் செய்கிற எந்த ஆன்மீக காரியங்களும் பயனற்றவை, பொருளற்றவை, அதில் ஒன்றும் கடவுளுக்கு பிரியமற்றவை என்பதை இந்த நாளிலே நாம் தூய ஆவியான வழியாக கற்றுக்கொள்வோம். ஆண்டவர் எல்லாவற்றின் மீதும் அதிகாரம் கொண்டவராய் இருக்கிறார். இதோ இந்த நாளில இந்த புனித பலியிலே பங்கு கொண்டிருக்கிற அன்பு சகோதரமே சகோதரிகளே, ஆண்டவர் இதோ உங்களால் தாங்க முடியாத, உங்களால் மேற்கொள்ள முடியாத, வெற்றி கொள்ள முடியாத, ஜெயிக்க முடியாத காரியங்கள் எல்லாவற்றிலும் அதிகாரம் கொண்டிருக்கிறார். உங்கள் நோயின் மீதும், உங்கள் துக்கத்தின் மீதும், உங்கள் துயரத்தின் மீதும், உங்கள் அவமானத்தின் மீதும், உங்களுடைய தோல்வியின் மீதும், உங்கள் பயத்தின் மீதும், உங்களுடைய எல்லா விதமான அடிமைத்தனத்தின் மீதும் அவர் அதிகாரம் கொண்டிருக்கிறார். அவரிடத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். அவருடைய இறை அருளை கேட்போம். அவருடைய வார்த்தை நம்மை சுகப்படுத்தவும், பலப்படுத்தவும், விடுதலை கொடுக்கவும் அவரிடத்திலே நம்மை ஒப்புக் கொடுத்து இந்த திருப்பலி வழியாக ஜெபிப்போம். தடையாக இருக்கின்ற குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்களை எண்ணுவோம். மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லா வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும், சொல்லாலும், செயலாலும், கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும், வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள நம்புகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, விண்ணிலும் மண்ணிலும் உள்ள அனைத்தையும் ஆண்டு நடத்துகிறவர் நீரே. மக்களின் வேண்டல்களை இரக்கத்துடன் கேட்டு எங்கள் வாழ்நாட்களில் உமது அமைதியை அளித்திடுவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவார்த்தைகள் 9 முதல் 20 முடிய. அந்நாட்களில் சீலோவில் உண்டு குடித்த பின் அன்னா எழுந்தார். குரு ஏலி ஆண்டவரின் கோவில் முற்றத்தில் ஓர் இருக்கையில் அமர்ந்திருந்தார். அன்னா மனம் கசந்து அழுது புலம்பி ஆண்டவரிடம் அன்றாடினார். அவர் பொருத்தனை செய்து வேண்டிக் கொண்டது, படைகளின் ஆண்டவரே, நீர் உம் அடியாளாகிய என் துயரத்தை கண்ணோக்கி என்னை மறவாமல் நினைவு கூர்ந்து எனக்கு ஒரு ஆண் குழந்தையை தருவீரானால் அவனை அவன் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவராகிய உமக்கு ஒப்புக் கொடுப்பேன். அவனது தலைமேல் சவர கத்தியே படாது. அவர் இவ்வாறு ஆண்டவர் திருமுன் தொடர்ந்து மன்றாடி கொண்டிருந்த போது ஏலி அவருடைய வாயை கவனித்தார். அன்னா தம் உள்ளத்தினுள் பேசிக் கொண்டிருந்தார். அவருடைய உதடுகள் மட்டும் அசைந்தன, குரல் கேட்கவில்லை. ஆகவே ஏலி அவரை ஒரு குடிகாரி என்று கருதினார். ஏலி அவரை நோக்கி, எவ்வளவு காலம் நீ குடிகாரியாயிருப்பாய்? மது அருந்துவதை நிறுத்து என்றார். அதற்கு அன்னா மறுமொழியாக, இல்லை என் தலைவரே, நான் உள்ளம் நொந்த ஒரு பெண். திராட்சை ரசத்தையோ வேறு எந்த மதுவையோ நான் அருந்தவில்லை. மாறாக ஆண்டவர் திருமுன் என் உள்ளத்தை கொட்டிக் கொண்டிருக்கிறேன். உம் அடியாளாகிய ஒரு கீழ்த்தர பெண்ணாக கருத வேண்டாம். ஏனெனில் என் துன்ப துயரங்களின் மிகுதியால் நான் இதுவரை பேசிக் கொண்டிருந்தேன் என்று கூறினார். பிறகு ஏலி மன நிறைவோடு செல், இஸ்ரேலில் கடவுள் நீ அவரிடம் விண்ணப்பித்த உனது வேண்டுகோளை கேட்டருள்வார் என்று பதிலளித்தார். அதற்கு அன்னா, உம் அடியால் உம் கண் முன்னே அருள் பெறுவாளாக என்று கூறி தம் வழியே சென்று உணவு அருந்தினார். இதன் பின் அவர் முகம் வாடி இருக்கவில்லை. அவர்கள் காலையில் எழுந்து ஆண்டவர் திருமுன் வழிபட்டு விட்டு திரும்பி சென்று ராமாவில் இருந்த தங்கள் இல்லம் அடைந்தனர். எல்கானா தம் மனைவி அன்னாவோடு கூடி வாழ்ந்தார். ஆண்டவரும் அவரை நினைவு கூர்ந்தார். உரிய காலத்தில் அன்னா கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுத்தார். நான் அவனை ஆண்டவரிடமிருந்து கேட்டேன் என்று சொல்லி அவர் அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. ஆண்டவரில் என் ஆற்றல் உயர்கின்றது. என் வாய் என் எதிரிகளை பழிக்கின்றது. ஏனெனில் நான் நீர் அளிக்கும் மீட்பில் களிப்படைகின்றேன். பல்லவி. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. வலியோரின் வில்கள் உடைபடுகின்றன. தடுமாறினோர் வலிமை பெறுகின்றனர். நிறைவுடன் வாழ்ந்தோர் கூலிக்கு உணவு பெறுகின்றனர். பசியுடன் இருந்தோர் பசி தீர்த்தார் ஆகியுள்ளனர். மலடி எடுவதை பெற்றெடுத்துள்ளாள். பல புதல்வரை பெற்றவளோ தனியல் ஆகின்றாள். பல்லவி. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. ஆண்டவர் கொள்கிறார், உயிரும் தருகின்றார். பாதாளத்தில் தள்ளுகிறார், உயர்த்துகின்றார். ஆண்டவர் ஏழையாக்குகிறார், செல்வராக்குகின்றார். தாழ்த்துகின்றார், மேன்மைப்படுத்துகின்றார். பல்லவி. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. புழுதியில் நின்று அவர் ஏழைகளை உயர்த்துகின்றார். குப்பை நின்று வறியவரை தூக்கி விடுகின்றார். உயர்குடியினரோடு அவர்களை அமர்த்துகின்றார். பல்லவி. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கடவுளின் வார்த்தையை நீங்கள் என்னிடமிருந்து கேட்டபோது அதை மனித வார்த்தையாக அல்ல, கடவுளின் வார்த்தையாகவே ஏற்றுக்கொண்டீர்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 1. வாழ்வதரும் இறை வார்த்தைகள் 21 தொடக்கம் 28 முடிய. இயேசுவும் சீடர்களும் கப்பர்நகும் ஊரில் நுழைந்தார்கள். ஓய்வு நாளில் இயேசு தொழுகை கூடத்திற்கு சென்று கற்பித்து வந்தார். அவருடைய போதனையை குறித்து மக்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். ஏனெனில் அவர் மறைநூல் அறிஞரை போலன்றி அதிகாரத்தோடு அவர்களுக்கு கற்பித்து வந்தார். அப்போது அவர்களுடைய தொழுகை கூடத்தில் தீய ஆவி பிடித்திருந்த ஒருவர் இருந்தார். அவரை பிடித்திருந்த ஆவி, நாசரேத்து இயேசுவே, உமக்கு இங்கு என்ன வேலை? எங்களை ஒழித்து விடவா வந்தீர்? நீர் யார் என எனக்கு தெரியும். நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று கத்தியது. வாயை மூடு, இவரை விட்டு வெளியே போ என்று இயேசு அதனை அதட்டினார். அப்பொழுது அத்தீய ஆவி அம்மனிதருக்கு வலிர்ப்பு உண்டாக்கி பெருங்கூச்சலிட்டு அவரை விட்டு வெளியேறிற்று. அவர்கள் அனைவரும் திகைப்புற்று, இது என்ன? இது அதிகாரம் கொண்ட புதிய போதனையாக இருக்கிறதே. இவர் தீய ஆவிகளுக்கும் கட்டளை இடுகிறார், அவையும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே என்று தங்களிடையே பேசிக்கொண்டனர். அவரை பற்றிய செய்தி உடனே கலிலேயாவின் சுற்றுப்புறமெங்கும் பரவியது. ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே மகிமை. இயேசுவுக்கே மகிமை. இயேசுவுக்கே ஆராதனை. இயேசுவுக்கே ஆராதனை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. மரியே வாழ்க. இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்பில்லாத ஆன்மீகம் போலியானது. அன்பில்லாத ஜபங்கள் வெற்று ஜபங்கள். அன்பில்லாத எந்த நம்பிக்கையும் அது அர்த்தமற்றது. அன்பில்லாத எந்த விசுவாசமும் பயனற்றது. அன்புக்குரியவர்களே, எல்லாவற்றிற்கும் அடிப்படையாக அன்பு இருக்கிறது. இந்த அன்பில்லாமல் நாம் செய்கிற எந்த காரியமும் எந்த பலனையும் கொண்டு வருவதில்லை. அன்பில்லாமல் நாம் செய்கிற எந்த ஜபமும் எந்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் கொண்டு வருவதில்லை. அன்பில்லை என்றால் ஒன்றுமில்லை. அன்பில்லை என்றால் ஆச்சரியங்கள் இல்லை. அன்பில்லை என்றால் அதிசயங்கள் இல்லை. அன்பு இல்லை என்றால் அது ஆன்மீகமே இல்லை. ஆம் அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியில நாம் வாசிக்கிறோம், ஆண்டவர் அவர் வழக்கம் போல தொழுகை கூடத்திற்கு செல்கிறார். தமது வழக்கத்தின்படியே அவர் தொழுகை கூடத்திற்கு சென்று அவர் அங்கு கற்பிக்கிறார். ஆண்டவர் மக்களுக்கு கற்பிப்பதிலே, கடவுளுடைய வார்த்தையை கற்பிப்பதிலே அவர் அல்லும் பகலும் அவர் செலவிட்டார். அந்த வார்த்தை வழியாக அவர்களை அவர் குணப்படுத்தினார். அந்த வார்த்தை வழியாகவே அவர் அவர்களுக்கு விடுதலை கொடுத்தார். அவருடைய வார்த்தை அதிகாரமிக்கதாக இருந்தது. அவருடைய வார்த்தையிலே அன்பு இருந்தது. ஏனென்றால் அவர் வார்த்தையாய் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார். இறைவன் வார்த்தையாய் மனு உருவெடுத்து இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார். இந்த நற்செய்தியை நாம் வாசிக்க கேட்கிறோம். தீய ஆவி பிடித்திருந்த ஒருவர் ஆண்டவரை கண்டுகொள்கிறார். நீர் இதோ கடவுளுக்கு அர்ப்பணமானவர், நீர் யார் என எனக்கு தெரியும் என்று தீய ஆவி கண்டுகொள்கிறது. அன்புக்குரியவர்களே, தீயவனுக்கு தெரியும் ஆண்டவரை குறித்து. தீய ஆவி அழகை ஆண்டவரை கண்டுகொள்கிறான். நமது வாழ்க்கையில நாம் எத்தனை நாள் ஆண்டவரை கண்டுகொள்ள நாம் மறந்திருக்கிறோம். ஆலயத்திற்கு வருகிற பொழுதோ, அல்லது திருப்பலியிலே பங்கு பெறுகிற பொழுதோ, அல்லது நாம் ஜெபத்திலே அமர்ந்திருக்கிற பொழுதோ,
நற்கருணை ஆலயத்தை நாம் சந்திக்கிற பொழுதோ எத்தனை நாள் இந்த ஆண்டவரை நாம் அறிந்திருக்கிறோம், ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாம் உணர்ந்திருக்கிறோம், அவருடைய மகிமையை அவருடைய வல்லமையை நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம் என்பதை சிந்திக்க வேண்டும். ஆலயம் என்பது அவர் வாழ்கின்ற, அவர் குடிகொண்டிருக்கிற இடம், அவரது இல்லம், அவரது பிரசன்னம் நம்மை நிரப்புகின்ற ஒரு இடம். அவரது ஆலயத்திலே அவர் இருக்கிறார். எனவே நாம் அவரை கண்டுகொள்ள எத்தனை நாள் மறந்திருக்கிறோம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். சாத்தானுக்கும் அழகைக்கும் தெரியும் இயேசுவை பற்றி. பல நேரங்களிலே நமக்கு தெரிவதில்லை, பல நேரங்களிலே நாம் உணர்ந்து கொள்வதில்லை, பல நேரங்களிலே நாம் அறிந்திருக்கிறோம், தெரிந்திருக்கிறோம். ஆனாலும் நாம் ஆண்டவருக்குரிய ஆராதனையை, அவருக்குரிய மரியாதை, அவருக்குரிய வணக்கத்தை, அவருக்குரிய மாண்பை, அவருக்குரிய அன்பை நாம் கொடுக்க தவறி இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, ஆனால் ஆண்டவர் இந்த சாத்தானுடைய அறிக்கையை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதட்டுகிறார். வெளியே போ, இவனை விட்டு வெளியே போ என்று சாத்தானை அவனிடமிருந்து விரட்டுகிறார். அன்புக்குரியவர்களே, சாத்தான் ஆண்டவரை கண்டுகொண்டான், சாத்தான் ஆண்டவரை அறிவிக்கிறான். நல்ல வேலைதானே, நல்ல காரியம் தானே. சாத்தான் கூட ஆண்டவரே நீர் மெசியா என்று உயர்த்துகிறானே, நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று ஆண்டவரை புகழ்கிறானே, நீர் எங்களை ஒழித்து விடத்தான் இங்கு வந்திருக்கிறீர் என்று இயேசு கிறிஸ்துடைய பணிவாழ்வை சாத்தான் பகிரங்கமாய் அறிவிக்கிறானே. ஆனால் ஆண்டவர் ஏன் அவனை விரட்டுகிறார்? ஏன் அவனிடமிருந்து, சாத்தானிடமிருந்து இந்த மகனை அவர் விடுவிக்கிறார்? அன்புக்குரியவர்களே, புனித அகுஸ்தினார் மிக அழகாக சொல்லுவார், அன்பு இல்லாத எந்த விசுவாசமும் நமக்கு எதையும் பெற்றுத் தருவதில்லை. Faith is mighty, but without love it profits nothing. விசுவாசம், நம்பிக்கை உயர்ந்ததுதான், வலிமையானதுதான். விசுவாசத்தினால் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளுவோம், நம்பிக்கையினால் நாம் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளுவோம். ஆனால் அந்த நம்பிக்கையில அன்பு இல்லை என்றால் அது எதையும் கொண்டு வருவதில்லை. விசுவாசத்தில் அன்பு இல்லை என்றால் எதுவும் நமக்கு கிடைப்பதில்லை. அதுதான் நம்மிடம் இருக்கிற விசுவாசத்திற்கும் சாத்தான் அறிவித்த அந்த நம்பிக்கைக்கும் உள்ள வித்தியாசம். சாத்தானிடத்திலே அன்பு இல்லை, அவன் உள்ளத்திலே அன்பு இல்லை. அவன் உள்ளத்திலே இருப்பதெல்லாம் வெறுப்பும் பொறாமையும், அழிக்கிற எண்ணமும், கெடுக்கிற எண்ணங்களும், கொலை செய்கிற எண்ணங்களும், திருடுகிற எண்ணங்களும், கடவுளுடைய பிள்ளைகளை கடவுளிடமிருந்து பிரித்து நரகத்திற்கு கொண்டு செல்கிற அந்த தீய எண்ணங்களும் அவனிடத்திலே நிறைந்திருக்கிறது. சாத்தானிடத்திலே ஒருபோதும் ஒரு நன்மையும் இல்லை. அந்த வார்த்தைகள் எல்லாம் அன்பின் அடிப்படையில் அல்ல, மாறாக வெறுப்பின் அடிப்படையில, இயேசுவின் மீதுள்ள பொறாமையின் அடிப்படையில நம்மை தொலைப்பதற்காக இவர் வந்திருக்கிறாரே. இதோ நமது ஆட்சியை, இந்த நரகத்தை எல்லாம் தொலைப்பதற்காய் இவர் இங்கே வந்திருக்கிறாரே என்ற வெறுப்பினுடைய அடையாளம் தான் சாத்தானுடைய இந்த அறிக்கை. அன்புக்குரியவர்களே, எனவே அன்பு இல்லாமல் எதையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது என்ற சாத்தானுடைய வார்த்தையை பாருங்கள். எங்களை நீ தொலைக்க வந்தீரோ, இந்த வெறுப்பு அவனிடத்தில் வெளிப்படுகிறது. எங்களை நீ தொலைக்க வந்தீரோ. அன்புக்குரியவர்களே, அன்பு என்பது எல்லாவற்றையும் விட மேலானதாக இருக்கிறது. எனவேதான் 1 கொரிந்தியர் 13 அதிகாரத்தை நாம் வாசிக்கிறோமே, நாம் இறைவாக்கு உரைக்கிற வரம் இருந்தாலும், நமக்கு நாம் பல்வேறு விதமான அந்நிய பாஷை பேசுகிற நமக்கு வல்லமை இருந்தாலும், சுகப்படுத்துகிற அதிகாரம் இருந்தாலும், சாத்தானை கட்டுகிற வல்லமை இருந்தாலும், அன்பு நமக்கு இல்லையே, ஒன்றும் இல்லை. ஒலிக்கும் வெண்கலமும் ஓசையிடும் தாளமும் தான், வெறும் சத்தம் தான். பல வேளைகளிலே இன்று எத்தனையோ விதமான நற்செய்தி அறிவிக்கிறவர்கள், பல்வேறு விதமான அதிசயங்களையும் அற்புதங்களையும் தூயாவின் கொடைகளை கொண்டிருக்கிறார்கள். தங்களையே தூயாவின் கொடைகளால் நிரப்பப்பட்டவர் என்று வெளிப்படுத்துகிறார்கள். தூயாவின் கொடைகளிலே தங்களை அவர் பெருமைப்படுத்துகிறார்கள்.
எனக்கு இறைவாக்கு உரைக்கிற வரம் இருக்கிறது, எனக்கு அந்நிய பாஷை பேசுகிற வரம் இருக்கிறது, எனக்கு சுகப்படுத்துகிற வரம் இருக்கிறது, கனவுகள் காட்சிகள் காண்கிற வரம் இருக்கிறது, நான் இத்தகைய வல்லமையை பெற்றிருக்கிறேன், இந்த அபிஷேகம் இருக்கிறது, இந்த கொடைகள் இருக்கிறது என்று தங்களையே பெருமைப்படுத்திக் கொள்கிறார்கள். கொடைகளால் ஒன்றும் நாம் பெறப்போவதில்லை. தூய ஆவியின் கொடைகள் என்பது ஒவ்வொரு மனிதரின் தனிப்பட்ட வாழ்க்கைக்காக, அது ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக குறிப்பிட்ட நேரத்திலே கடவுளால் கொடுக்கப்படுவது. ஆனால் நாம் தூய ஆவியின் கொடைகளை பற்றி அல்ல, தூய ஆவியின் கனிகளிலே நாம் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த கனிகள் தான் ஆண்டவர் விரும்புவது. ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் மிகுந்த கனி தந்து என் சீடராக விளங்குவது என் தந்தைக்கு மகிமை. இயேசுவுக்கு மகிமை எது? தந்தைக்கு மகிமை எது? நாம் கனிதர வேண்டும், மிகுந்த கனிதர வேண்டும். கனிதந்தால் தான் சீடர்கள். சீடர்கள் என்பவர்கள் கனிதருகிறவர்கள். என்ன கனி? தூய ஆவியின் கனிகள்: அன்பு, அமைதி, மகிழ்ச்சி, பொறுமை, சாந்தம், பரிவு, நன்னயம், தன்னடக்கம். தூய ஆவியின் கனிகள். நாம் கனிகளை கொடுக்கிறவர்களாக நாம் வளர்ந்திருக்கிறோமா? பல வேளைகளிலே பல்வேறு விதமான மனிதர்கள், மிகச் சிறப்பாக கடவுளுடைய பணியில் இருப்பவர்கள், நற்செய்தி பணியை செய்கிறவர்கள், அல்லது இறைவார்த்தை பணியை செய்கிறவர்கள், இப்படி போதக பணியை செய்கிறவர்கள், எல்லோருக்கும் விருப்பம் என்ன? எனக்கு தூய ஆவியின் கொடைகள் வேண்டும், கொடைகள் வேண்டும், கொடைகள் வேண்டும். எனக்கு இந்த கொடைகள் இருக்குது, அந்த கொடைகள் இருக்கிறது, அந்த வல்லமை இருக்கிறது, இந்த வல்லமை இருக்கிறது என்று தங்களையே பெருமைப்படுத்திக் கொள்கிறார்கள். தங்களுடைய பெயருக்கு கீழாக அதை போட்டுக் கொள்கிறார்கள். தூய ஆவியின் வரம் பெற்ற, சுகமளிக்கிற வரம் பெற்ற, பேய்களை ஓட்டும் வரம் பெற்ற சகோதரர், சகோதரி என்றெல்லாம் தங்களையே பெருமைப்படுத்திக் கொள்கிறார்கள். ஜெபிக்க ஆரம்பித்த உடனே பல்வேறு விதமான அந்நிய பாஷையிலே அவர்கள் ஜெபித்தால்தான் அது பெரிய ஜபம் என்று ஒரு போலியான பல வேளையிலே ஜபங்களை செய்கிறார்கள். இவையெல்லாம் அன்புக்குரியவர்களே, இவைகளெல்லாம் தேவைதான். இவைகள் எப்பொழுது அது உண்மையான பலனை தரும்? உள்ளத்திலே அன்பு இருக்கிற பொழுது. எத்தனை பேர் சொல்றாங்க, அப்படி இப்படின்னு ஜெபிக்கிறாங்க, ஆனா அவங்க வாழ்க்கை ஒண்ணுமே இல்லையே, வேறு விதமாக சஸ்ட் ஆப்போசிட்டா இருக்குதுன்னு சொல்றாங்கல்ல. வாயை திறந்தா அப்படி கெட்ட வார்த்தை, வாயை திறந்தா அவ்வளவு மோசமான வார்த்தைகள். ஆனா கோயில மட்டும் போய் நல்லா ஜெபிக்கிறது, குடும்பத்துல சமாதான சந்தோஷம் இல்லை, மருமகளை அப்படி குடும்பப்படுத்துறது. ஆனா கோயிலுக்கு வந்தா எல்லாருக்கும் நல்லவில்லை. அவங்கள பார்க்கிறவங்க, ஐயோ இப்படிப்பட்டவங்களை போல யாராவது இருப்பாங்களா? ஒரு சகோதரி அடிக்கடி சொல்லுவாங்க, ஃபாதர் நீங்க எங்க மாமியாரை பார்த்தீங்கன்னா அவங்கள போல ஒரு பக்தியுள்ளவங்க யாருமே இருக்க மாட்டாங்க ஃபாதர். அவங்கள பிடிக்காத ஃபாதர்ஸ் இல்லை, சிஸ்டர்ஸ் இல்லை ஃபாதர். அப்படி இருக்குப்பாங்க. வெளியில கோவில்ல பார்த்தா அவங்க அவ்வளவு புனிதமான வாழ்க்கை மாதிரி வாழ்வாங்க, எல்லாருக்கும் நல்லதா இருப்பாங்க, ஜெபிச்சுக்கிட்டே இருப்பாங்க, என்ன உதவினாலும் செய்வாங்க, ஆலயத்திற்கும் கோவிலுக்கும் குருக்களுக்கும் கண்ணீருக்கும் என்றால் ஃபர்ஸ்ட் நிற்பாங்க. ஆனா அவங்க படுத்துற பாடு, அவர்கள் குடும்பத்திலே கொடுக்கிற பல்வேறு விதமான அந்த துன்பங்கள், துயரங்கள் சொல்லி மாளாது ஃபாதர். ஆலயத்திலே அருள் நிறைந்த மரியே வாழ்க என்று சொல்லுகிற அந்த வாய் எங்க வீட்டுல எப்பொழுது பார்த்தாலும் கெட்ட வார்த்தை, கெட்ட வார்த்தை, கெட்ட வார்த்தை. அங்க எல்லாரும் முன்னாடியே சிரிச்சு சிரிச்சு பேசுற என் மாமியார் வீட்டுல ஒரு நாள் கூட என்னோடு சந்தோஷமாய் பேசினதில்லை, என்னோடு சிரித்து பேசுவதில்லை. ஒருவேளை நான் சிரித்து விட்டால், ஒருவேளை நான் சந்தோஷமா இருந்து விட்டால் அவர்களுக்கு அது ஒரு பெரிய கொடுமை நாளாக மாறிவிடும். அமன்புக்குரியவர்களே, எத்தனையோ நற்செய்தி அறிவிக்கிறோம், ஆனா வீட்டுல மனைவியிடம் பேசுவதில்லை, பிள்ளைகள்கிட்ட சந்தோஷமா பேசுறதில்லை, மகிழ்ச்சியா பேசுறதில்லை, கணவனிடத்திலே பேசுவதில்லை. எங்கெங்கோ சென்று ஊழியம் புரிகிறோம், கணவனுக்குரிய ஊழியத்தையோ பிள்ளைகளுக்குரிய ஊழியத்தையோ நாம் செய்வதில்லையே. அன்புக்குரியவர்களே, உங்களுடைய விசுவாச வாழ்க்கை உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் காட்டுகிற அன்பில் ஆரம்பமாகட்டும், அன்பில் ஆரம்பமாகட்டும். அன்பு இல்லை என்றால் எல்லாமே பயனற்றது. வாசிப்போமா? கலாத்தியர்கள் திருமடல் 5வது அதிகாரம் 6வது திருவசனம். விசுவாசம் என்பது அன்பின் வழியாகத்தான் செயல்படுகிறது. விசுவாசம் அன்பின் வழியாகத்தான் செயல்படுகிறது. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்கள், கடவுளுக்கு பிரியமானவர்கள், நீங்கள் ஆன்மீகவாதிகள்.
நீங்கள் ஆன்மீகவாதிகள் என்பதை அன்பின் வழியாக மட்டுமே நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து வாழ்வு, கிறிஸ்து இயேசுவோடு இணைந்த வாழ்வு விருத்த சேதனம் செய்து கொண்டாலும் செய்து கொள்ளாவிட்டாலும் அவர்களுக்கு எப்பயனும் இல்லை. அன்பின் வழியாய் செயலாற்றும் நம்பிக்கை ஒன்றே இன்றி அமையாதது. மீண்டும் கேட்போமா? அன்பின் வழியாய் செயலாற்றும் நம்பிக்கை என்பது அன்பின் வழியாய் செயலாற்றப்பட வேண்டும். நாம் செய்கிற பணிகள் வழியாக அல்ல, நாம் ஆற்றுகின்ற கொடைகள் வழியாக அல்ல, அந்நிய பாஷை வழியாக அல்ல, அல்லது குணமளிக்கும் வரங்களினால் அல்ல, இறைவாக்கு குறைக்கும் வரங்களினால் அல்ல, சாத்தானை பேய் ஓட்டுகிற வரங்களினால் அல்ல. நீங்கள் நம்பிக்கை உள்ளவர்கள், விசுவாசம் உள்ளவர்கள் என்பதை அன்பின் வழியாய், மீண்டும் அந்த வார்த்தையை மட்டும் வாசிக்க கேட்போம். அன்பின் வழியாய் செயலாற்றும் நம்பிக்கை ஒன்றே இன்றி அமையாதது. அன்பின் வழியாய் நீங்கள் எந்த காரியத்தை செய்தாலும் அது ஜெபமாக இருக்கலாம், அல்லது எத்தகைய விதமான பணிகளாக இருக்கலாம், அன்பின் வழியாய் நீங்கள் செய்கிற அனைத்தும் அது உங்களுக்கு பலன் தரும். ரோமியருக்கு எழுதிய திருமடல் 15வது அதிகாரம் 13வது திருவசனத்தை நாம் வாசிப்போம். ரோமியருக்கு எழுதிய திருமடல் 15:13. அன்பின் வழியாகத்தான் நமது நம்பிக்கை பலப்படுத்தப்படுகிறது. அன்புதான் நமது நம்பிக்கையை அது உறுதிப்படுத்துகிறது. ரோமியர் 15:13. எதிர்நோக்கை தரும் கடவுள் நம்பிக்கையால் உண்டாகும் பெருமகிழ்ச்சியாலும் அமைதியாலும் உங்களை நிரப்புவாராக. அவ்வாறு தூய ஆவியின் வல்லமையால் நீங்கள் இன்னும் மிகுதியான எதிர்நோக்குடன் வாழ அருள் புரிவாராக. தூய ஆவியின் வல்லமையினால் நீங்கள் இன்னும், ஆவியானவர் என்பவர் அன்பின் அடையாளம். ஆக நாம் நம்பிக்கையிலே வாழ்வதற்கு இந்த ஆவியானவர், அன்பின் ஆவியானவர் நம்மிலே குடிகொண்டிருக்கிறார். ரோமையர் 5:8 வாசிப்போம். தூய ஆவியினுடைய கடவுளின் அன்பு தூய ஆவியானவர் வழியாக நம் உள்ளத்திலே பொழியப்பட்டிருக்கிறது. கடவுளின் அன்பு நம் உள்ளத்திலே தூய ஆவியானவர் வழியாக பொழியப்பட்டிருக்கிறது. வாசிக்க கேட்போமா? ஆனால் நாம் பாவிகளாய் இருந்தபோதே கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். இவ்வாறு கடவுள் நம்மீது கொண்டுள்ள தம் அன்பை எடுத்து காட்டியுள்ளார். Praise the Lord. கடவுளின் அன்பு நம்மீது பொழியப்பட்டிருக்கிறது. அந்த அன்பானது ஆவியானவருடைய பிரசன்னத்தின் வழியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார். ஆக அன்பில்லாத எந்த காரியமும், எந்த செயலும், எந்த ஆன்மீகமும் பயனற்றது, பொருளற்றது. அன்புக்குரியவர்களே, நம்மிடத்துல அன்பு என்ற கனிதான் எல்லாவற்றிற்கும் அடிப்படையாக இருக்கிறது. அன்பு என்ற கனிதான் எல்லாவற்றிற்கும் அடிப்படையாக இருக்கிறது. எனவே விசுவாசம் என்பது அன்பினுடைய அடையாளம். அன்பிலிருந்து வருகின்ற ஒரு கனிதான் அன்பு என்பதின் அடையாளம் விசுவாசம், இறைவாக்கு குறைக்கிற வரம். அப்போ கொடைகள் எல்லாம், தூய ஆவியின் கொடைகள் எல்லாம் அந்த கனியின் வெளிப்பாடுகள். இயேசு எல்லா மனிதரையும் பார்க்கிற பொழுது அன்பினால், இரக்கத்தினால், பரிவினால் அவர் உந்தப்படுகிறார். அவர்கள் மீது பரிவு கொள்கிறார், அவர்கள் மீது இரக்கம் கொள்கிறார், அவர்கள் மீது அன்பு கொள்கிறார். அழாதே மகளே என்று கண்ணீர் வடிக்கிற மகளை பார்த்து சொல்கிறார். இதோ ஆயிரல்லா ஆடுகளைப் போல் இருந்த மக்களை பார்த்து அவர் நம்பிக்கையின் வார்த்தைகளை அறிவிக்கிறார். பசியோடு இருந்தவர்கள் மீது அவர் பரிவு கொண்டு உணவளிக்கிறார். பாவியாய் இருந்தவர்களை அரவணைத்துக் கொள்கிறார். அவர் எல்லாவற்றையும்
அவர் எல்லாவற்றையும் அன்பினால் செய்தார். அன்பினால் செய்தார், அன்பினால் செய்தார். அந்த அன்புதான் கடவுளாக இந்த உலகத்திலே மனிதனாய் பிறந்தது. அந்த அன்புதான் இந்த உலகத்திலே மனிதனாய் பிறந்தது. எனவேதான் அன்பு எல்லா விதமான விசுவாசத்தின் காரியங்களை நமக்கு கொண்டு வருகிறது. அன்பு அன்பு விசுவாசத்தினுடைய ஒரு அடிப்படையாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, விசுவாசம் அன்பினால் ஊன்றப்பட வேண்டும். அன்பில்லாத எந்த விசுவாச காரியங்களும், எந்த ஆன்மீக காரியம், விசுவாச காரியம் என்பதை விட ஆன்மீக காரியம், அன்பில்லாமல் எந்த ஆன்மீக காரியமும், எந்த ஆராதனையும், எந்த வழிபாடும், எந்த ஜபங்களும் பயனளிப்பதில்லை, பொருள் அளிப்பதில்லை, எதையும் கொண்டு வருவதில்லை. எத்தனையோ மனிதர்கள் ஆண்டவரை பற்றி பேச சொன்னா அப்படியே பேசுவாங்க, ஆராதனை நடத்த சொன்னா அப்படி நடத்துவார்கள், மக்களிடையே அப்படி அவர்கள் போதிப்பார்கள். ஆனால் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில அன்பு இருப்பதில்லை, சக மனிதர்களிடம் பேசுவதில்லை. அவருடைய வார்த்தைகள் எப்பொழுதுமே காயப்படுத்துகிற வார்த்தைகளாக இருக்கும். அவர்கள் மனிதர்களை அடக்கி ஆழ்வார்கள். இதுதான் அன்புக்குரியவர்களே ஒரு போலியான ஒரு ஆன்மீக வாழ்க்கையாக இருக்கிறது. இது கடவுளுக்கு பிரியமற்ற வாழ்க்கை. கடவுளுக்கு தெரியும் நீங்கள் இறைவாக்கு உரைப்பது போலியானது, நீங்கள் செய்கிற ஜெபங்கள் போலியானது, உங்கள் வாழ்க்கை அடுத்தவரிடத்திலே அன்பில்லாத பொழுது நீங்கள் போலியானவர்கள் என்று கடவுளுக்கு தெரியும். வெளியில நாம் எத்தனை முறை எப்படி நடித்தாலும் கடவுளுக்கு தெரியும். அன்புக்குரியவர்களே, இதயத்தில் நாம் அன்போடு வருகிற பொழுது அண்ணாவை பாருங்கள். ஆண்டவர் மீது அவர் அன்பு கொண்டிருந்ததால் தான் தன்னுடைய சக்கலத்தை தன் கணவன் எல்கானாவின் இன்னொரு மனைவி பெனினா அவளை துன்புறுத்துகிறார், அவமானப்படுத்துகிறார், அவளை ஏளனம் செய்கிறார். அன்புக்குரியவர்களே, உங்கள் வாழ்க்கையில துன்புறுத்தப்படுகிறீர்களா? ஏளனப்படுத்தப்படுகிறீர்களா? அவமானப்படுத்தப்படுகிறீர்களா? நீங்க போய் எந்த மனுஷத்தை அழகாதீங்க, நீங்க போய் எந்த மனுஷத்தை முறையிடாதீங்க, நீங்க போய் எந்த மனுஷர் முன்னாடியும் உங்களுடைய வேதனையை, துன்பத்தை, துயரத்தை கொட்டாதீங்க. அண்ணா தான் துன்புறுத்தப்பட்ட பொழுது, அவமானப்படுத்தப்பட்ட பொழுது, கேலி செய்யப்பட்ட பொழுது ஆண்டவரிடத்திலே ஓடி அவரிடத்திலே தன் மன்றாட்டுக்களை எடுத்துரைக்கிறார். அண்ணா ஜெபம் என்றால் என்ன என்பதற்கு ஒரு அழகான ஒரு விளக்கத்தை தருகிறார். ஜெபம் என்றால் என்ன? அண்ணா வாயிலிருந்து வருது பாருங்க, நான் குடித்துவிட்டு புலம்பவில்லை, மாறாக என் உள்ளத்தின் வேதனைகளை என் ஆண்டவரிடத்திலேயே கொட்டி கொண்டிருக்கிறேன். ஜெபத்தை பாருங்க, உள்ளத்தில் இருப்பதை ஆண்டவர்கிட்ட கொட்டுங்க. உங்க உள்ளத்தில் இருக்கிற வேதனையை, துக்கத்தை, துயரத்தை, அவமானத்தை, கேலிகளை, கிண்டல்களை, பயத்தை, அச்சத்தை ஆண்டவர்கிட்ட கொட்டுங்க. ஆண்டவர்கிட்ட போய் கொடுங்க. இடைவிடாமல் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஒன்று, அவள் ஆண்டவரை தேடி சென்றால், அவரது பிரசன்னத்திலே தன்னை இணைத்துக் கொண்டால், அவர் பிரசன்னத்திலே தன்னுடைய வேதனைகள், துன்பத்தை அவள் கொட்டினால், இரண்டாவதாக தொடர்ந்து மன்றாடி கொண்டிருந்தாள். தொடர்ந்து தான் கேட்கிற ஜெபம் கிடைக்கிற வரை தொடர்ந்து மன்றாடி கொண்டிருந்தாள். அவளிடத்திலே தன் கணவன் மீதோ தன் சக்கரத்தின் மீதோ வெறுப்பு இல்லை, ஆண்டவர் மீது வெறுப்பு இல்லை. ஆனால் அவளிடத்திலே அன்பு நிறைந்திருந்தது. அந்த அன்பினால் அவர் தொடர்ந்து 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 வேண்டிக் கொண்டிருந்தார். எனவேதான் ஆண்டவருடைய வாக்கு குரு ஏலி வழியாக கொடுக்கப்படுகிறது. மகளே, மனநிறைவோடு செல், மகளே மன நிறைவோடு செல், உன் மன்றாட்டு கேட்கப்பட்டது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்கள் இடைவிடாமல் ஜெபிக்கிற ஜெபம், ஆண்டவர் திருமுன்னிலே நீங்கள் அழுது ஜெபிக்கிற ஜெபம், நீங்கள் புலம்பி ஜெபிக்கிற ஜெபம் ஒருபோதும் வீணாகாது, ஒருபோதும் வீணாகாது. ஒருவேளை உங்களுடைய ஜெபங்கள் தாமதப்படுத்தப்படலாம், தடைபடாது. ஒருவேளை அது தடைபட்டாலும் அது நிறைவேறாமல் போகாது. இன்றைய முதல் வாசகம் சொன்னது, ஆண்டவர் அவளை மலடியாக்கியிருந்தார். ஆண்டவர் அவளை மலடியாக்கியிருந்தார். காரணம், அந்த மலட்டு தன்மைக்கு அவரிடத்திலே பதில் உண்டு. அந்த மலட்டு தன்மைக்கு, அந்த குழந்தை இல்லாத நிலைக்கு ஆண்டவரிடத்திலே மட்டும்தான் பதில் உண்டு. அவருக்கு தெரியும்
இந்த மகளை நான் மலடியாக்கி இருக்கிறேன். காரணம், அவளிடத்திலிருந்து ஒரு மாபெரும் மாபெரும் இறை வாக்கினர் தோன்றுவார். குருக்களையும் அரசர்களையும் அபிஷேகம் செய்கிற ஒரு மாபெரும் மனிதர் தோன்றுவார் என்று கடவுளுக்கு தெரியும். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலே ஒரு சில ஆசீர்வாதங்கள் தடைபட்டு கொண்டே இருந்தால் நீங்கள் ஜெபிப்பதை நிறுத்தி விடாதீர்கள். உங்களுடைய தடைக்கான பதிலை நீங்கள் ஜெபத்திலே தேடுங்கள். வேறு எதிலும் தேடாதீர்கள், வேறு யாரிடத்திலும் தேடாதீர்கள். ஜெபத்திலே தேடுங்கள். ஆண்டவரிடம் போய் ஜெபத்திலே தேடுங்கள். உங்கள் மன்றாட்டிலே உங்களுக்கான பதிலை தேடுங்கள். என்றால் உங்களுக்கு பதில் கொடுப்பவர் உங்கள் தாமதத்திற்கான தடைக்கான, ஆசீர்வாத தடைக்கான, அல்லது ஒரு சில நன்மையின் தடைக்கான பதிலை அவர் வைத்திருக்கிறார். எந்த மனிதத்திலும் இல்லை. இது எப்படி நடக்கும், இது நடக்குமா நடக்காதா, என்று நடக்கும், எப்படி ஏது கிடைக்குமா கிடைக்காதா, இல்லை, அது இல்லை. மனிதனிடத்திலே போய் கேட்காதீர்கள். உங்களுக்கான பதிலை, உங்கள் தாமதத்திற்கான, உங்கள் தடைக்கான பதிலை ஆண்டவரிடத்திலே போய் கேளுங்கள். அவரிடத்தில் மட்டும்தான் பதில் இருக்கிறது. நயின் நகரத்தில் ஒரு விதவையின் மகன் இருந்த ஒரே மகன் இறந்து போனார். எல்லோரும் அவளோடு சென்றாங்க, அழுதுகிட்டு போனாங்க. அந்த மகன் அழுகையை பார்த்து எல்லோரும் அப்படியே ரொம்ப வேதனைப்பட்டாங்க. யாருமே அந்த மகனுக்கு ஆறுதல் சொல்ல முடியல. ஏனென்றால் அவருடைய அழுகைக்கான பதில் அவரிடத்தில் இல்லை. ஆனால் ஒருவர் வந்தார், சொன்னாரே, மகளே அழாதே என்று சொன்னார். காரணம், அந்த அழுகைக்கான பதில் அவரிடத்தில் இருக்கிறது. இயேசு மட்டுமே சொல்ல முடியும். அழாதே, பயப்படாதே, அச்சப்படாதே, தைரியமாயிரு, அழாதே என்று சொன்னார். சொல்லிவிட்டு அவர் அழுகைக்கான காரணத்தை அவர் நிறைவேற்றினார். தன் ஒரே மகனை இழந்தானே, அதே மகனை அவர் உயிர்ப்பித்து திரும்ப கொடுக்கிறார். அவனுடைய அழுகை நின்று போகிறது. உங்கள் அழுகைக்கான பதில் ஆண்டவரிடத்தில் இருக்கிறது. அவரை நோக்கி ஓடுங்கள். அவருடைய பிரசன்னத்தை நீங்கள் நாடுங்கள். எனவேதான் வானதூதர் சக்கரியாவை பார்த்தவுடன் சொன்னாரே, லூக்கா 1:13, சக்கரியா அஞ்சாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் மன்றாட்டு கேட்கப்பட்டது, அஞ்சாதே. எதை குறித்து நீ அஞ்சுகிறாய்? அவர் பிரசன்னத்தில் உட்காருங்க. அவர் பிரசன்னத்தில் போய் உங்களையே நீங்கள் ஒப்புக்கொடுங்க. ஏனென்றால் நம்பிக்கை இல்லை, விசுவாசம் உள்ள ஜெபம் ஒருபோதும் மறுக்கப்படாது. எனவேதான் ஆண்டவர் சொன்னார், மார்க்கு நற்செய்தி 11:24, நீங்கள் ஜெபத்தில் எதையெல்லாம் கேட்பீர்களோ அதை நம்பி விசுவசித்து கேளுங்கள், அது உங்களுக்கு கொடுக்கப்படும், அது உங்களுக்குரியதாக மாறும். மார்க்கு நற்செய்தி 11:24. ஆகவே உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது எவற்றையெல்லாம் கேட்பீர்களோ அவற்றை பெற்றுவிட்டீர்கள் என நம்புங்கள். நீங்கள் கேட்டபடியே நடக்கும். நீ எதை வேண்டுகிறாயோ, நீ எதை ஜெபிக்கிறாயோ அதை ஆண்டவர் உனக்கு தருவார். நீ மன்றாடியதும், நீ ஜெபிப்பதும், நீ கேட்பதும், உனக்கு அறிவிக்கப்பட்டதும் உனக்கு நிறைவேறும். ஹல்லேலூயா. ஆண்டவர் மத்தேயு 7:7 சொல்லுவார், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். கேளுங்கள். கேட்பது என்பது ஜெபம், தட்டுவது என்பது அவர் பிரசன்னத்திற்கு செல்ல வேண்டும். ஜெபம் எங்க இருந்தாலும் ஜெபிக்கலாம். ஆனால் தட்டுவது என்பது அவருடைய இதய கதவை, அவருடைய ஆலயத்தின் கதவை தட்டுவது. தட்டிக்கொண்டே இருங்கள். ஜெபம் அடுத்தபடி நீங்கள் கேளுங்கள், தட்டுங்கள், அவரை நீங்கள் தேடுங்கள். அவர் நாம் ஜெபிக்க வேண்டும், கேட்க வேண்டும், கொடுக்கப்படும். கேளுங்கள், கொடுக்கப்படும். உங்களுக்கு நீங்கள் அவரை கேட்டவுடன் நீங்கள் அவரை கண்டுகொள்ள வேண்டும். தேடுங்கள், தட்டுங்கள். அமர்வுக்குரியவர்களே, எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள். பவுல் சொல்லுவார், பிலிப்பியருக்கு திருமடல் 4:6-7 சொல்லுவார், நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. ஐயோ, என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ, எப்படி நடக்குமோ, என்ன ஏது புலம்பிக் கொண்டிருக்கிறாங்க. எல்லாவற்றையும் ஜெபத்தில் ஒப்பு கொடுங்க. என் மக்களே,
என் பிள்ளைகளை, என் சகோதர சகோதரிகளை எல்லாவற்றையும் ஜெபத்தில் ஒப்புக்கொடுங்க. வாசிக்க கேட்போமா? பிலிப்பியருக்கு எழுதிய திருமடல் 4வது அதிகாரம், பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6-7 வசனங்களில் பவுல் இத்தகைய இந்த நம்பிக்கைக்குரிய வார்த்தைகளை நமக்கு சொல்கிறார். எதை பற்றியும், எந்த காரியத்தை குறிச்சும் நீங்க புலம்பாதீங்க. என்ன நடக்கும், ஏது நடக்கும், எப்படி நடக்கும், ஐயோ என்று புலம்பாதீங்க. வாசிக்க கேட்போம். பிலிப்பியர் 4:6-7 வசனம், 6-7 வசனம். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். ஆனால் நன்றியோடு கூடிய இறைவேண்டல், நன்றியோடு கூடிய இறைவேண்டல், மன்றாட்டு ஆகிய அனைத்தின் வழியாகவும் கடவுளிடம் உங்கள் விண்ணப்பத்தை தெரிவியுங்கள். எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. நன்றியோடு கூடிய விண்ணப்பத்தோடு கடவுள் முன்னிலையில உங்களுடைய மன்றாட்டை தெரிவியுங்கள். கடவுள் நமக்கு அந்த நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார். 1 யோவான் 5:14-15 நாம் இறுதியாக வாசிக்க கேட்போம். கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற நம்பிக்கை என்ன தெரியுமா? நாம் அவர் மகன் வழியாக எதை கேட்டாலும் நாம் பெற்றுக்கொள்வோம். வாசிக்க கேட்போம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி சாய்க்கிறார் என்று நமக்கு தெரியும். எனவே நாம் அவரிடம் கேட்டவற்றை பெறுவோம் என்னும் உறுதி நமக்கு உண்டு. அவர் நமக்கு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார். நம்பிக்கையை அவங்களுக்கு போய் கேட்டா கிடைக்கும்பா அப்படின்னு நாம் எல்லா மனிதரும் நினைச்சோம். ஏதாவது ஒரு சிலர் மேல்தான் நமக்கு அந்த நம்பிக்கை வரும். கடவுள் நமக்கு அந்த நம்பிக்கை கொடுத்திருக்கிறார். இரண்டாவதாக, நம்பிக்கை மட்டுமல்ல, அவர் கொடுத்து நமக்கு உறுதி செய்திருக்கிறார். அமர்ந்துக்கிறவர்களே, நம்பிக்கை தேவனிடத்துல நிச்சயம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு அவரிடத்திலே செல்வோம். அன்பினால் நம்மை நிரப்பிக்கொள்வோம். அவர் பிரசன்னத்தில் போகும்போது அன்பினால் நம்மை நிரப்புவோம். மனிதர்களை பார்க்கிற பொழுது அன்பு என்ற வார்த்தைகளை கொடுப்போம். புன்னகை என்ற அன்பை கொடுப்போம். பாராட்டுதல் என்ற அன்பை கொடுப்போம். தைரியம் என்ற அன்பை கொடுப்போம். ஊக்கப்படுத்துதல் என்ற அன்பை கொடுப்போம். எவரையும் காயப்படுத்தாதீர்கள், எவரையும் அடிமைப்படுத்தாதீர்கள், எவரையும் நீங்கள் உங்களுடைய சுய தேவைக்காக பயன்படுத்தாதீர்கள். மாறாக எல்லாவற்றையும் அன்பினால் செய்யுங்கள். அன்பில்லாத ஆன்மீகம் போலியானது. அன்பில்லாத விசுவாசம் எதையும் பெற்றுத் தருவதில்லை. அன்பில்லாத எதுவும் ஆண்டவருக்கு வெறுப்பானவை. அன்பினால் நாம் நமது விசுவாசத்தை வெளிப்படுத்துவோம். நமது விசுவாசம், நமது ஆன்மீகம் அன்பினால் தூண்டப்படட்டும். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் மீண்டுமாக தூய ஆவியான வழியாக அவரது அன்பை நம் உள்ளத்திலே பொழிந்து இந்த நாள் முழுவதும் நம்மை அவர் வழிநடத்துவாராக. ஆமீன். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். நிலையில்லா இந்த பூவுலகில் நித்தமும் பாதையிலே, நிலையில்லா இந்த பூவுலகில் நித்தமும் பாதையிலே, நின் சித்தம் போல் உம் கரத்தால், நின் சித்தம் போல் உம் கரத்தால் நித்தம். சகோதரிகளே, என்னுடைய உங்களுடைய புனித பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாற்றிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் கையேற்று இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மக்கள் அளிக்கும் காணிக்கை உமக்கு ஏற்புடையதாக இருக்க உம்மை வேண்டுகிறோம். அதன் வழியாக அவர்கள் புனிதம் அடைந்து இறை பற்றுதலோடு தாங்கள் வேண்டுவதை பெற்றுக்கொள்வார்களாக.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே தூயவரான தந்தையே, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியினால் உடனெடுத்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர் என எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தரும். எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் பரிபாலகர் மோட்சராஜன் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு வரச் செய்தரலும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயிர் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றரலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் தாயுமான புனித மரியா, உடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லா வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரை ஒன்றித்து எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையாய் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும்.
எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி அளமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிகிறேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருவீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பணிந்தோம். கிறிஸ்துவின் அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இது இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகிறவர். பாவத்தின் மீதும் சாபத்தின் மீதும் நோய்களின் மீதும் பிணிகளின் மீதும் சாத்தானின் மீதும் நரகத்தின் மீதும் அதிகாரம் கொண்டவர் இது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இந்த இறைவனுடைய திருவிருந்திலே பங்கு பெற அழைக்கப்பட்டுள்ள நாம் அனைவரும் பேர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திரு உடலை என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே என்னை எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடும். கிறிஸ்துவின் பாடுகளை என்னை தேற்றும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உன் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேலையில் என்னை அருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம்மை பணிவுடன் வேண்டுகிறோம். அதனால் உம் அருள் அடையாளங்களால் புத்துயிர் பெற்ற நாங்கள் உமக்கு ஏற்புடைய வாழ்வால் பணிபுரிய கனிவுடன் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். இறைவனுடைய அன்பிலும் பிறர் அன்பிலும் சென்று வாழுங்கள். திருப்பலி நம் வாழ்வில் தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும்.
துன்பங்களோ துயரங்களோ சோதனையோ வேதனையோ துன்பங்களோ துயரங்களோ சோதனையோ வேதனையோ பதுவை புனிதர் பரிந்துரைப்பார் எல்லாம் வல்லவர் நடத்தி வைப்பார் பதுவை புனிதர் பரிந்துரைப்பார் எல்லாம் வல்லவர் நடத்தி வைப்பார் நம்புங்கள் ஜெபியுங்கள் நல்லது நடக்கும் நல்லது நடக்கும் நம்புங்கள் ஜெபியுங்கள் நல்லது நடக்கும் நல்லது நடக்கும். இயேசுவின் மகா பரிசுத்த திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாயின் மாசற்ற இருதயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித பவுலடியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித பேதுருவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அனைத்து புனிதர்களே புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இயேசுவின் இரத்தம் ஜெயம் இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் இரத்தம் ஜெயம் இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர். இயேசுவே இன்றும் என்றும் ஆண்டவர். இயேசுவே இன்றும் என்றும் ஆண்டவர். இயேசுவே இன்றும் என்றும் என்றென்றும் ஆண்டவர். இயேசுவே இன்றும் என்றும் என்றென்றும் ஆண்டவர். தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. இயேசு வாழ்க, மரியே வாழ்க.